அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் ஜோன் ஹவுஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இதை பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து லெட்டர்ஸ் போட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். இது பிளாக் அண்ட் ஒயிட்லேயே ரெண்டே கலர் வச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணோம். அது சூப்பராக பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஷேடோ போடுறத பற்றி ஒரு சின்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணோம். இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து பிளாக்கு, அடுத்த லேயர் ஷேடோ வந்து டார்க் ஒரு பிளாக் ஒன்று போட்டுட்டு அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து 3D எஃபெக்டில் பண்ணலாம். இதே லெட்டர்ஸ் வந்து நம்ம 3D எஃபெக்டில் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, இந்த கலர்லேருந்து கொஞ்சம் லைட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இது மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 3D எஃபெக்டில் வந்துடும். இது நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இன்னொரு பேக்ரவுண்டில் வந்து அந்த ஷேடோ வைக்கும்போது உங்களுக்கு அந்த 3D எஃபெக்டில் இருக்கும். இது முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் எப்படி ஸ்கெட்ச் பண்ணி அதுக்கப்புறம் கிராஃப் பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ. அதை நீங்கள் பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங், ஆர்ட், டிசைன்லாம் போடுறோம். அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் வச்சு ஆள் கொடுங்க, என்னோட லிங்கில் ஆட் ஆகிடும். அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர். இது எத்தனை லேயர் போட்டிருக்குன்னா, ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் ஒரு அந்த ஒயிட் வந்து ரெண்டு கோடு, அதுக்கப்புறம் அந்த பிளாக் 2 கோடு, அதன் பிறகு வந்து அதனுடைய லைட்டிங்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கு ஒயிட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டிங் பண்ணவுடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D எஃபெக்டில் வரும். லெட்டர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டருக்கு மேலே இன்னொரு லெட்ரு அதனுடைய ஷேடோ லைட்டாக அந்த ஷேடோ வர்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு லாங்லேருந்து பார்த்தா புரியும் அது ஒவ்வொரு விஷயமும். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பண்ணணுமா? கண்டிப்பாக இதில் எல்லா கலர்லேயும் பண்ணலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டு கலரு நீங்கள் ஒவ்வொரு கலருக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா என்ன இதில் வந்து லைட் கிரே மாதிரி நம்ம ஏன் எடுத்துருக்கோம்னா, ஏன்னா ஒயிட்டு அண்டு பிளாக்கு இது 2 மட்டும் தான் போட்டிருக்கிறோம். அதுக்கு மேட்சிங்காக வந்து லைட் பிளாக் அதுக்கு லைட்டு கிரே மாதிரி போய் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். இதில் வந்து நீங்கள் எந்த கலரில் மிக்ஸ் பண்ணி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதோட ஷேடோவும் மாற்றிக்கணும். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ன்றதுக்காக நம்ம இந்த ஷேடோ போடுறோம். நீங்கள் கலரில் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷேடோ பண்ணிங்க. ப்ரெஷ்ஷை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுறோம். நைஸ் பிளாட்டு இல்லை ரஃப் செட்டு. இந்த நைஸ் பிளாட்டோட நீங்கள் ரஃப் செட் ப்ரெஷ் நம்ம செட் ப்ரெஷ் வைக்கும். நம்ம கடையிலே பார்த்தீங்கன்னா செட் ப்ரெஷ் எல்லாம் விற்கிது. நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். லெட்டர் ஒர்க்கு ரஃப் செட் ப்ரெஷ் மாதிரி வாங்கிங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோவும் ஏன் போடுறோன்னா, எல்லோரும் நம்ம சொல்கிற விஷயம் எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் புரியும். அதேமாதிரி வீடியோ வந்து ஸ்கிப்படாக பாருங்கள். ஸ்கிப்படாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் என்ன ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விஷயமும் புரியாது. நம்ம இந்த ஒவ்வொரு விஷயம் போகிறதுக்கு என்னென்னா, நம்ம பெற்ற மாதிரி நீங்களும் வந்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணால் உங்களுக்கும் அது வரும். அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலில் ஃபுல்லாகவே பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும் தான். பெயிண்டிங்கு, ஆர்ட்டு, டிசைனு, ஹவுஸ் பெயிண்டிங் போடுவோம், செக்ஷன் பட்டி, வால் டிசைனு இது எல்லாமே போடுவோம். லெட்டர் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு, கோவில் பெயிண்டிங்கு இது எல்லா வீடியோவும் போட்டிருப்போம். அதே மாதிரி நம்ம ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கஸ்டமர் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு அது அந்த லைட்டிங் போட்ட உடனே உங்களுக்கு வந்து 3D எஃபெக்டில் வந்துடும். ஃபுல்லாகவே லெட்டர்ஸே டோட்டலாக மாறிடுச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து ஒயிட் பேக்ரவுண்டுக்கு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் இதில் 2 கலர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒன்று ஒயிட்டு, நெக்ஸ்ட்டு இப்போ பிளாக்கு, அப்புறம் அதுலேருந்து லைட் பண்ணி போட்டுட்டு அது இன்னொரு ஷேடு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கலர் தான், ஆனால் 3 கலரில் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். நம்பர் தந்துருக்குறேன். இது முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் நிறைய பேர் இதனுடைய கமெண்ட்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஷேடை பற்றி இன்னொரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்ம இந்த அடுத்த வீடியோவும் போட்டிருக்கிறோம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.